வணக்கம். திடமான நம்பிக்கைகள் நமக்கு இருந்தாலே நாம் நோக்கத்தை அடைஞ்சிட முடியும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். சீக்ரெட்ங்கிற ஒரு புத்தகத்தை படிக்க நேர்ந்தது. அதில் அவங்க சொல்கிற ஒரு விஷயம் என்னுடைய லைஃப்பில் கூட நான் பார்த்துருக்கேன். முதல்ல அவங்க சொல்கிற விஷயத்த சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் என் லைஃப்பில் என்னன்னு பார்க்குறேன். அவங்க 3 ஸ்டேஜாக சொல்கிறாங்க. ஒன்று ஆஸ்க், 2வது பிலீவ், 3வது ரிசீவ். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு 80 கிலோ இருக்கக்கூடிய ஒரு நபர், அவர் ஒரு 60 கிலோவா வெயிட்டை குறைக்கணும்னு நினைக்கிறாரு. இப்போ அவர் என்ன பண்ணணும்? எப்படி அவர் 60 கிலோவா வெயிட்டை குறைக்க முடியும்? இன்றைக்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையே இதுதான். 13 வயசு 14 வயசு பசங்க கூட ரொம்ப ஒபிசிட்டியில் இருக்காங்க. அதுக்கு அவங்க சொல்கிற டெக்னிக் என்னென்னா, ஃபஸ்ட் எடுத்தோடனே நீ முடிவு பண்ணு, 60 கிலோவா நான் ஆக போகிறேன்னு நீ முடிவு பண்ணிடு. இப்போ 60 கிலோ ஆகணும்னு நினைக்கிறத விட்டுட்டு இப்போ என்ன பண்ணுன்னா, நீ 60 கிலோ ஆனால் என்ன மாதிரி ட்ரெஸ் போடுவியோ அந்த ட்ரெஸ்ஸை போய் வாங்கிட்டு வச்சிரு. 4 பேண்ட்டு 4 சட்டை 60 கிலோவுக்கு என்ன ஃபிட் ஆகும்? ஒரு வெயிஸ்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா 34, அப்புறம் ஷர்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா 40 வாங்கிட்டு வச்சுருங்க. இப்போ என்ன ஆகும்னா, உங்களை அறியாமலேயே உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் ஒர்க் பண்ண ஆரம்பித்து ஜங்க் ஃபுட்டை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இப்போ அந்த ஹெல்தியான ஃபுட்டை சாப்பிடுவீங்க. 3 வேளை சாப்பிட்றதுக்கு பதிலாக 6 வேளை சாப்பிடுவீங்க. காலையில் எல்லாருடைய உடம்பும் டெய்லி 4 மணிக்கு எந்திரிக்கிறவங்களுடைய உடம்பும் அன்றைக்கி காலையில் என்ன சொன்னதுன்னா, இன்றைக்கி ஒரு நாள் படுத்தா என்ன, கொஞ்சம் தூங்கினாதான் என்ன சொல்லும் உடம்பு. மனசு சொல்லும், கொஞ்சம் இன்றைக்கி மட்டும் கொஞ்சம் தளர்த்திக்கிட்டா என்ன. ஆனால் அதை மீறி தான் எந்திரிச்சு வாக்கிங் போக வேண்டியதாக இருக்குது. அதை மீறி தான் எந்திரிச்சு படிக்க வேண்டியதாக இருக்குது. அதை மீறி தான் எந்திரிச்சு எழுத வேண்டியதாக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்னா, உங்கள் மனசு என்ன பண்ணணும்னா, டக்குன்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பார்த்துக்கலாம், எஸ் வில் கோ, வி வில் டூ இட் அப்படிங்கிற எண்ணம் வர ஆரம்பிச்சு. அப்போ என்ன ஆகும்னா, அவன் எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். இப்போ என்ன ஆகும்னா, ஆஸ்க் முடிஞ்சது, பிலீவ். அவன் என்ன நினைக்கிறான்னா, 60 கிலோ ஆயிருவோன்னு நினச்சி அந்த துணியெல்லாம் வாங்கி வச்சுட்டான். இப்போ என்ன ஆகுதுன்னா, அதுக்கேற்ற மாதிரி அவனுடைய எக்ஸசைஸ் செய்ய ஆரம்பிக்கிறான், அதுக்கேற்ற மாதிரி சாப்பிட ஆரம்பிக்கிறான், அதுக்கேற்ற மாதிரி தன்னை ஆக்குப்பை பண்ண ஆரம்பிக்கிறான், அதுக்கு மாதிரி தன்னை நல்ல எண்ணங்களால் ஃபில்லப் பண்ண ஆரம்பிக்கிறான். பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவன் 60 kgs வந்துடுவான். இதுதான் அந்த சீக்ரெட் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். சரி, இது எப்படி வாழ்க்கையில் நடக்குமா அப்படின்னா, இந்த நவ்ஜோத் சிங் சித்து அப்படிங்கிற ஒரு கிரிக்கெட் பிளேயரை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அவர் ஒரு முறை கிரிக்கெட் விளையாடுறாரு. ஏகப்பட்ட பால் சும்மா உட்காந்து அப்படியே கட்டை போட்டுக்கிட்டே இருக்கார். ராஜன் பாலா ஸ்ட்ரோக்லெஸ் ஒண்டர் அப்படின்னு அவரை பற்றி ஒரு ஆர்டிக்கல் எழுதிட்டார். அது காரணம் என்னென்னா, அவங்க அப்பா காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு நீ ஜாகிங் போன்னு சொன்னால், இவர் என்ன பண்ணுவார்னா, அந்த வேலைக்காரங்களுக்கெல்லாம் ஆளுக்கு 10 ரூபா கொடுத்து, நான் பாருங்கள் நான் ஜாகிங் போன மாதிரி சொல்லிடுங்க அப்படின்ட்டு, இவர் நல்லா தூங்கிவிட்டு 7 மணிக்கு கொஞ்சம் தண்ணியெல்லாம் மூஞ்சில் அடிச்சுக்கிட்டு தான் ரொம்ப எக்ஸசைஸ் பண்ண மாதிரி காமிச்சிக்கிட்டு இருந்தார். தன்னைத்தானே ஏமாற்றிக்கிட்டார். கடைசியில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக்லெஸ் ஒண்டர்னு எழுதிட்டாங்க. இப்போ என்ன பண்ணார்னா, 5 மணிக்கு எந்திரிச்சு வேலைக்காரங்கிட்டலாம் பணத்தை கொடுத்து அவங்க பவுலிங் போடணும், இவர் அடிக்கணும். ஒரு நாளைக்கு 300 சிக்ஸராவது அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டார். டெய்லி 300 சிக்ஸர் அடிக்கிறது ப்ராக்டிஸில். இப்படி அடிக்க ஆரம்பித்து கடைசியில் என்னென்னா, அவர் 78 பாலில் 73 ரன்ஸ் எடுக்கிற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வீரராக வந்தார். இது காரணம் என்னென்னா, ஆஸ்க், பிலீவ், ரிசீவ். இப்போ சில பசங்க பார்ப்பேன் நான், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, காலேஜ் படிக்கும்போதே நாம் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதணும்னு முடிவு பண்ணிடுவாங்க. இப்போ அவங்க தே ஹவ் ஆஸ்க்ட். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் சம்மந்தமான புக்கை வாங்கிட்டு ஒரு 4-5 வச்சுருவாங்க, கண்ணில் படுற மாதிரி. இப்போ என்ன ஆகும், ஓய்வு கிடைக்கும் போதெல்லாம் அந்த புக் எடுத்து படிக்க ஆரம்பிப்பாங்க. இப்போ ஆஸ்க் முடிஞ்சது, பிலீவ் முடிஞ்சது, ரிசீவும். ஆட்டோமேட்டிக்காக அந்த பசங்க பார்த்தீங்கன்னா ஃபைனல் இயர் முடிக்கும் போது அவங்க என்ன கோர்ஸ், ஐஐடியா ஐஐஎம்மா ஐஏஎஸ்ஸா என்ன கோர்ஸ்னாலும் அவங்க சேர்ந்துருவாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, மைண்டு என்ன ஆகுதுன்னா அட்ஜஸ்ட் பண்ணுது. அதில் ஒரு மெக்கானிசம் இருக்குது. அந்த மைண்டு நம்ம பாடியை டியூன் பண்ணுது. இந்த இடத்துல மைண்ட் ஓவர் மேட்டர். அந்த மைண்டு உங்களை கண்டிஷன் பண்ணுது, உங்களை ஒர்க் பண்ண வைக்குது. அப்போ ஸ்ட்ராங்கான பிலீஃப் ஒரு சப்கான்ஷியஸ் மைண்டில் போகும்போது உங்களை அறியாமலேயே உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய எனர்ஜி அதை ஒரு சேனலைஸ் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ அதனால்
நீங்கள் வந்து எப்போவுமே எது ஒன்றை சாதிக்கணும்னாலும் வெயிட் பண்ண வேணாம். நான் 60 கிலோ ஆகுவேன் அதுக்கப்புறமேல சட்டம் வாங்குறேன்னு இல்லை. 60 கிலோ ஆகிடுவேன் நினச்சேன், அதை நான் பாஸ் பண்ணிடுவேன் நினச்சேன் அந்த புக்கை வாங்குறது, நான் இதை முடிச்சிடுவேன் அப்படின்னு நினச்சேன் அந்த செயல் இறங்குறது. இதுதான். நான் மிருதங்கம் கற்றுக்கிட்ட பிறகு மிருதங்கம் வாங்குவேன் கிடையாது. நான் வயலின் கற்றுக்கிட்ட பிறகு வயலின் வாங்குவேன். வயலினை வாங்கிடுங்க, வயலின் கற்றுக்குவீங்க. ஒன்றில் இறங்கிடணும், அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அந்த திங்ஸு நடக்க ஆரம்பிச்சிடும். அதனால் எந்த ஒரு விஷயத்துலையும் முதல்ல என்னவோ அதை முடிவு பண்ணுங்க, அதை நம்புங்க, அதில் இறங்குங்க, அது தானாக உங்களை வந்து அடையும். நன்றி, வணக்கம்.